படைத்தால் போதும் மஞ்சிலையா இருந்துட்டாலும் வாவி மன்னஞ்சத்தங்காதல் கேட்டா அது மனமிறங்கி பேசும் ஐயா சீமையங்கும் கேலி பெற்ற உலகம் எல்லாம் புகழ் படைத்த மாநிலத்தில் கேலி பெற்ற லட்ச தெய்வம் பார்த்த தெய்வம் லட்ச தெய்வம் பார்த்த தெய்வம் தாத்தா லட்சுமம் என புலவர் பாதம் சுமண்டெடுத்த மாதா பிதா ஒரு தெய்வமோ 5 வயதில் சுவாமி அண்ணாவிடம் சென்று நமக்கு அறி என்று சொல்லி வைத்த அண்ணாவே ஒரு தெய்வமோ சீமை எங்குயல் கண்டால் வில்லி செயல் கேலிபட்ட உலகம் எல்லாம் புகழ் படைத்த மாநிலத்தில் கேலி பெற்ற மாநிலத்தில் கேலி பெற்று பெரியப்பா மாடசாமி புலவர் பாதம் எலுகடலும் எலுக திருநெல்வேலி முக்கடலும் இந்த வில்லி செயல் கேலி பெற்று உலகம் எல்லாம் புகழ் படைத்த சீமையங்கும் கேலி பெற்ற சிவநல்லூர் புலவர் மகன் சின்ன புலவர் மகன் என்றுதான் சொன்னா போதும் இன்னைக்கு சில்லா எங்குத்தி ஆடுவது ஐயா அது மாயாண்டி சுடலைக்குன்னு மறு உருவம் எடுத்த மண்ணு மன்னர் தங்க வாயால மாயாண்டி சுடலையத்தான் வாவி வானாலும் வருவான போனாலும் போவான ஆடாத தெய்வங்களை ஆட வைத்த மன்னர் தானே வராத தெய்வங்களை வரவழைத்த மன்னர் தானே சீமையங்கும் கேலி பெற்ற உலகம் எல்லாம் புகழ் படைத்த மாநிலத்தில் கேலி பெற்ற லட்ச தெய்வம் பார்த்த தெய்வம் தெய்வம் பெற்ற தெய்வம் தான் கண்ட சுயம் கவிகள் பாடும் கண்ட சுயம் எங்க அப்பா காளி புலவர் பாதம் எடறியா நாளை எழுத வைத்தார் எங்கோரோ படிப்பறியா நாளை படிக்க வைத்தார் எங்கோரோ சொல்லறியா நாளை சொல்லி தந்த குருநா கண்ட சுய கவிகள் காளி புலவர் படிக்க வைத்த குருநாதர் நான் ஒரு நான் மறப்பதில் நான் ஒரு நான் மறந்துட்டா நெஞ்சோரு நான் மறப்பதில் நெஞ்சோரு நான் மறந்தா நினைவோரு நான் மறப்பது நினைவோரு நான் மறந்தா சொல்லி தந்த குருநாதன சொல்லி தந்த பலவன் சொப்பனத்தில் மறப்பதில்லை என் நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு
சிறந்து வாங்கி வாழும் நாடு சிறந்து வாங்கி வாழும் நாடு இந்த செவராம் பெட்ட தண்ணில் வாழும் இன்னகரம் தன்னதீல அவதரித்த வாசல்தான் ரசகர் குலவம்முச அவதரித்த வாசல்தான் சிவல பெரி சுடலை ஐயா ஆண்ட வந்தான் சுடலை ஐயோ தாயான பேச்சி அம்மா குலராச்சுதையா ஆண்ட வந்தான் சுடால ஈசன் என் செவராம் பெட்ட சுடால ஐயோ அலங்கார வாசலில ஐயா மறை சபையோர்கள் இங்கு இருக்கும் பெரியோர்கள் இது ஐயம் வந்து தெய்வங்கள் அவதரித்த வாசல் தான் நான் சீவன் நல்லூர் புலவர் போட்டேன் மாடசாமி புலவர் போட்டேன் தாத்தா லட்சுமண புலவர் பேர் நான் காளி புலவர் மக நான் லட்சுமண புலவன் தான் ஏன் சிவராம் பெட்ட சுடலையோட மாயாண்டி வாசலே சாஸ்தாங்கத சொல்ல போர் சபையோருக்கும் வணக்கம் ஐயோ ஐயங்கத சொல்ல போர் ஐயா ஐயங்கத உங்க அனைவருக்கும் வணக்கம் ஐயோ குற்றங்குறை இருந்துட்டால் குழந்தை போல என்ன வேணும் 6 பிழை 100 குற்றம் ஐயா மறை சபையோர்கள் ஐயா மறை சபையோர்கள் எங்களை ஆதரிக்க வேணும் கால்வித்தை படித்தவர்க்கு படித்தவர் கால் பிடிக்கும் ஜவகந்தான் அரவித்த படித்தவர்க்கு நாடு பங்கட்டி சுமந்திடுவேன் முக்கால் வித்தை படித்தவர்க்கு முன்ன நின்று வணங்கிடுவேன் முழு வித்த படித்தவர்க்கு படித்தவர்க்கு முடிவணங்கும் பிள்ளை ஐயா பலவ முடிவணங்கும் பிள்ளை ஐயா பூச்சுடு உலகமெல்லாம் அரிசியோட ஆண்டு வந்தான் ஒரு வல்லரக்க ராஜ மன்னன். ஐயா வடக்கே வடநாடு நாடு நாடு வடநாடு வடசீமை ஐயா அதுலயும் என்ன சிறுநாளி பெருநாளி என்று ஒரு தேசம் 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 அங்க யார் ஆண்டு வந்தா யாரு சுவாமி உலகத்திலேயே பெரியவன் அது யாரையா அவன் தான் வண்டு மகாரிஷி ஆகிய மன்னன். வண்டு மகாரிஷிக்கு எத்தனை பொன்பொருள் இருந்தாலும்
எத்தனை மண்மனையோட ஆண்டாலும் சரி ஐயா அவன் மனதிலே ஒரே ஒரு எண்ணம். என்ன ஒரு நாள் ஒரு பொழுதாவது சரி ஐயா மாணிக்க கைலேங்கிரி பர்வதத்தில் படைக்கின்ற பிரம்மனாக இருக்கணும் ஒண்ணு, இல்லையானா ஆதி கைலை ஆளுகின்ற ஆண்டவனாக இருக்கணும் ஒண்ணு. ஆசையை பாருங்க என்று என்ன கொண்டு கொண்டு மகாரிஷி ஆளில்லாத காவனத்திலே சென்று இரு கண்ணை மூடி இரு கரங்கொண்டு ஏந்தி கடவுளே தஞ்சம் என்று வண்ட மகாரிஷி கடுந்து ஐயா என்ன ஒரு நாளா எத்தனை நாள் ஐயா 2 நாளா எத்தனை நாள் 12 வருடம் 12 வருட காலம் அவன் செய்யும் தவம் எப்படி இருக்கு? விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆகாயத்தை தொடர்மான அரசான் தான் பாக்கிறது. அரசான் தான் பாக்கி அப்பேற்பட்ட தவத்தை அறிந்தாம் பிரம்மதேவன் சரி ஐயா உடனே சொல்லுகிறான். என்ன ஆண்டவா அராத ரட்சகா ஆவத்தை பாண்டவா இந்த வண்ட மகாரிஷிக்கு வரம் கொடுத்தீரானா வையோகமே அழிந்து போகும், இல்லையானா மாணிக்க கைலாசபுரம் அழிந்து போகுமுங்க. என்ன செய்ய இது அப்படிதான் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு அழியுமுங்க. ஆமா அவ என்ன செய்யணும்? என்ன அவருடைய அருந்தவத்தை கெடுக்கணும். ஆமா கெடுக்க வேண்டும். அருந்தவத்தை கெடுக்கணுமானா ஏயா யாரால முடியும்? என்ன உன்னால முடியுமா? முடியாது ஐயா. போங்க போங்க கைலாசத்துக்காயா எங்க போறவங்க? மாதவி அங்க பொம்பளை வீட்டுக்கு போறாங்க. ஏயா அவர் பட்டத்தை தவத்தை கெடுக்கணுமானா யாரால முடியும்? அதான் பாருங்க, உலகத்திலே சிறந்த கனி, யாராலும் வெறுக்க முடியாத கனி என்ன கனி? மாங்கனி இல்லையா, பிளாக்கனி. ஆமா பலாப்பழம். அப்போ வரக்கூடிய சீசன் பூரா பலாப்பழம். ஆமா பலாப்பழம் எடுக்க குறையவே வந்துக்கிட்டே இருக்குமையா. ஆமா ஒரு பழத்துல 100 எண்ணம் இருக்கும், 50 இருக்கும், 25 இருக்கும், 125 இருக்கும். மற்ற பழத்தெல்லாம் ஒரே பழமாக தான் இருக்கும். அது உள்ளதான் நிறைய பழங்கள் எல்லாம் இனிப்பா இருக்குமையா, திட்டிக்குமையா. அதான் பலாக்கனி. ஆமா அதான் பஞ்சாமிரம் சாப்பிடக்கூடிய பலாக்கனியா. ஆமா கிடையாது பலாமரமே இல்லை அங்க. ஏயா உலகத்திலே சிறந்த கனி, சரி ஐயா, யாராலும் இருக்க முடியாத கனி, அதான் பிள்ளை கனி. பிள்ளை கனி தான் பலாக்கனின்ற. உலகத்திலே உயர்ந்த செல்வம் என்ன செல்வம்? அதான் ஐயா செல்வா. என்ன செல்வா ஐயா? உலகத்திலே உயர்ந்த செல்வா எப்பா மாமியார் இருந்தா மோளை பத்தி தருவா உனக்கு. ஆமா அப்படியா? சரி போயிட்டாளப்பா. கோயில் இப்பவுமே கட்டுது, இருக்கிறே கூட கட்டுது. இருக்கும்போதே கோயில் கட்டி கும்பாசம் கழிக்கிய. ஏயா என்ன அடவாவி, உயரத்திலே உயர்ந்த செல்வம் குழந்தை செல்வம் தான் பெரிய செல்வம். குழந்தை செல்வம் அங்க பாருங்க. புறமனுடைய கையினால குழந்தை உறவும் தான் வகந்தான். கண்ணன் பார்த்தாங்க, அண்ணனை கொடுத்தான். ஆதி சிவருமான் உயிரை கொடுத்தான். ஆமையா மூர்த்தி 3 பேரு. யாரெல்லாம்? பிரம்மன், சிவன், விஷ்ணு. சரி ஐயா. மூர்த்தி 3 பேரும் குழந்தை காலை பிடித்து அகாயின் என்று சிறிது அவத்துக்கே விட்டு. ஐயா என்ன அது குழந்தைகளா? ஆமா. எப்படி சத்தம் போடுது? எப்படி ஐயா? கம்பளி பச்சையில் உள்ளதா இல்லை திருமலை கோயில் பச்சையில் உள்ளதா? கூவானால கூவுது. அப்படி ஒரு பூனைக்குட்டி மிங்கானது அது மாதிரி கூவுது. ஐயா குழந்தை எப்படி சத்தம் போடுது தெரியுமா? அப்படியே சத்தம் கொடுத்து குழந்தை சத்தம் மாதிரி இல்ல, வேற என்ன சத்தம்? காடியோட கோரியோட சத்தம் இருக்கு. அப்பா குழந்தைகளா? ஆமா. அடே குவானல்ல குவாயந்து குழந்தை சத்தம் போடுதையா. குவானல்ல குவாயந்து கண்ணை மூடி இருந்தம்மா கண் முழித்து பார்த்துட்டான்.
அருந்தவச அழிஞ்சு போய் ஆகாயத்தை பார்க்கும்போது மும்மூர்த்தி 3 பேர் ஆறும் தவம் அழிந்தது ஆறும் தவம் சிரிக்க பாவி கண்டுட்டான் ஆறும் தவத்தை கிடைத்த பிள்ளை அரமனைக்கு ஆகாது ஆகவே ஆகாதையா அந்த குடத்துக்காரன் ஐயா ஆமா ஆமா புடிய தவத்தை கெடுத்த பிள்ளை கோட்டைக்கு உதவாது வேண்டவே வேண்டாம் 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 பண்டு மகா ரிஷி ரிஷி குழந்தை காலை பிடித்து பிடித்து சொல்லி ஏறிதான் என்ன என்ன அடே பாலகா அடே வலகா அடே கிராதகா ராதகா என் தவத்தை குலைக்க வந்த பாலகா 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 என் தவத்தை அழிப்பதற்கு யாரு பிறவி செய்தானோ சரி ஐயா அவனுக்கு நாளொரு காலத்துல சரி நேர் விரோதி அப்புறம் போ ஏயா என்ன இருந்த குழந்தை எங்க வருது எங்கே வருகிறது ஐயா பாதாள உலகத்துக்கே வருது ஆதி பாதாளத்துக்கு வருகிறது பாதாளத்தை ஆராண்டு வரா யார் யார் சுவாமி சுண்டு மகாராஜனோ சரி ஐயா அவன் தேவியாகிய ரத்த கன்னியான பெண்ணும் ஆமா ஆமா ரத்த கண்ணி 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 அவர் ரெண்டு எப்படி இருக்காவோ எப்படி இருக்கா ஐயா அதுக்கு பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு மண் இருக்கு மனை இருக்கு ஆடு இருக்கு மாடு இருக்கு அடுக்கு மெத்த வீடு இருக்கு 7 குலத்து பிறவு இருக்கு 56 நாடு இருக்கு அரச பட்டம் தான் இருக்கு பால் இருந்தும் பவுசு இருந்தும் 50 வயது ஆச்சு சுண்டு மகாராசனுக்கும் அந்த ரத்த கன்னி பெண்ணுக்கும் தான் 50 வருட காலம் ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல ஐயா பெண்ணும் இல்ல அருமலடா இருக்கா மதலை இல்ல மலட்டும் பாவி மதலைய கண்டுட்டானே கையால எடுக்கானே கட்டி முத்தம் கொடுத்துட்டானே மதலை இல்லாதவன் குழந்தையை கண்டா இணைவான் கையால தூக்குனா கட்டி முத்தம் கொடுத்தான் அவன் மாறோடு மாறனைத்தான் மடி மேல முத்தமிட்டான் அரமனைக்கு கொண்டு வாரான் ஆசையுள்ள மனைவாட்டி கணவனுட முகத்தை கண்டு காரணத்தை கேட்க நவராசமன்னா யாரு பெற்ற திருமகனோ உள்ளத உள்ளபடி உள்ளத உள்ளபடி என்கிட்ட ஒளியாம சொல்லு மனைவி பொன் மனைவி சந்தேகம் என்னாலும் வித்தியாசம் கடவுளுட கிருபையா கடவுளுட நான் கண்டெடுத்த குழந்தை அம்மா அம்மா பகவான் உடாரலார் பாலகம் கிடைத்தானம் என்றுதான் சொல்லும் போது அரும மகளானவா அப்படி ஒரு குழந்தையா கடவுளுடைய கிருபையால கை குழந்தை கிடைத்ததா கிடைத்ததா கிடைத்ததா
ஆண்டவன் கிருபையால கையால வாங்கினா ஏ அருமை குழந்தைய அதே நேரம் என்ன அருமை கொலைய பாசத்தோடு வளர்த்து பால் கொடுத்தா சிறு கொடுத்தா கொடுக்கிறாள் மகனை பாசத்தோட வளர்த்து வருகிறாள் அதே நேரம் என்ன 16 நாளாச்சு. ஆமா 16வது நாளையில மகனுக்கு பேர் கொடுக்கணும் பேர் கொடுக்க வேண்டும் அல்லவா. அதே நேரம் என்ன ஐயா கொண்டவனும் தேவையும் கூடி பேசுறாங்க நான் பெத்த மகனுக்கு ஆமா ஐயா என்ன பிள்ளைன்னு இருந்தா பேர் கொடுக்கணும்ல. நம்ம பிள்ளை குழந்தைக்கு பேர் கொடுக்கணும். அவ என்ன பேர் கொடுக்கலாம்? அந்த காலத்து பேரை கொடுக்க. ஏ அரசு என்ன சொல்லுதான்? என்ன அம்மா நான் கண்டெடுத்த குழந்தை. ஆமாம்மா அதனால என் மகனுக்கு எங்க அப்பா பேரை தான் சொல்லணுமுங்க. கொடுக்கணும் எங்க அப்பா பேரை தான் கொடுக்கணும். ஏ அரசன் தேவி என்ன சொல்லுதா? தேவி என்ன சொல்லுகிறார்? ஐயா என்ன நான் வளர்க்க போற பிள்ளை. ஆமா அதனால சரி என் மகனுக்கு எங்க அப்பா பேரை தான் சொல்லணுமுங்க. அப்படியா அந்த காலத்து பேர் மறந்துட்டுப்பா. 2 பேர் உண்டு, பட்ட பேர் ஒன்று உண்டு. ஆமா ரேஷன் கார்டுல ஒரு மூக்கம்னு உண்டு. ஆமா சின்ன முக்கம் பெரிய முக்கம்னு உண்டு. எப்ப மூக்குத்தி அந்த காலத்துல மூக்குல வாளி போடுவாங்க, அதனால மூக்கம். ஆமா வெளியில போற ராக்கம். அருமை மகனுக்கு சரி அப்பமே சொல்லுதான். ஆமா ஐயா ஒரு மகனுக்கு பேர் கொடுக்க மன்னனும் தேவைக்கும் போராட்டம் நடக்கும். போராட்டம்னா ஒரு நாள் 2 நாள் இல்ல, 8 நாள் நடக்கு. 8 நாள் நடக்கா. சாப்பாடு சோறு பொங்குனாங்களா இல்லையா? ஐயா வா வீட்டுல பொங்குதாளா? பொங்கி தாராங்க என்னையா போடுதாங்க. சோத்த மணி அடிச்சா 5 வாரம் விழுது ஐயா. ஆமா மணி அடிச்சா 5 வாரம் விழுந்துகிட்டே இருக்கு. சாப்பாடு குறை கிடையாதுயா. வயிற்று பாருங்க, ஆளை பாருங்க, குறைவா இருக்கு கிடையாது. சாப்பாடு குறை கிடையாது. அவனுக்கு சீவல பேர் சொடலை பண்ணதுல சத்து நல்ல சாப்பாடு. சீவல பேர் சொடலை கொண்டு இருக்காருல்ல கையை பிடிச்சி. அருமை அவனுக்கு. ஆமா ஐயா போராட்டம் நடக்கும்போது அதை கண்டாத ஒரு அரமனைக்கு 1000 மந்திரிமாறு, 1000 பேர்களுக்கு அதிகாரி வருவேன். அவன் தான் அரமனைக்கு ஆலோசனை மந்திரி. அரமனை நடக்கும் போராட்டத்தை கண்டான். மன்னா எந்த அரமனையில போராட்டம் நடந்தாலும் நம்ம அரமனையில இந்த போராட்டம் ஆகாது. போராட்டம் அரண்மனை ஒரு காலம் போக கண்டாத்தான் தெரியும். அதனால நம்ம மகனுக்கு பேர் கொடுக்கணுமானா நம்ம 2 பேரும் இருந்து பேர் கொடுத்தா போதாது. 56 தேசம் நம்மகிட்ட இருக்கு. 56 தேசத்தை அரசனையும் வரவழைத்து நம்ம மகனுக்கு ஒரு அழகான பேர் சொல்லணும். அழகான பேர் கொடுக்கணும். ஆமா ஐயா உடனே 56 தேசத்துக்கு அடித்தான் பரவாசம். அடிக்கிறான் பரவாசம். எப்படி ஐயா? 56 தேசத்துக்கும் 56 தேசத்துக்கும் அடிக்கிறான் பரவாச அடிக்கிறான் பரவாச. தேசத்துக்கும்